ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எனக்கே பர்சனலாக வாங்கணும் ஆசை. அண்ட் தென் இதை வச்சு நிறைய விஷயம் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் முத கொண்டு பிடிக்க முடியும். நம்ம முடியல இதை நிறைய ஹாலிவுட் படத்தில் பார்த்துப்பீங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் சேனல் மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, நான் வச்சுங்க முடிச்சு போனதுக்கப்புறம் அதெல்லாம் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அது. ஆக்சுவலாக இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா அமேசான்லேருந்து தான். ஸோ உங்களுக்கு வேணும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க, லிங்கை கீழே தரேன். ஸோ இப்போ நம்ம பிரித்து இதில் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துருவோம். எனவே பிரிச்சலாமா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஃபஸ்ட்டு பிரித்து பார்த்துருவோம். ஒரே கலர் தான் கொடுத்துருப்பாங்களா, 2 கலர் இருப்பாங்கன்னு தெரியல. கலர் அதில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படியா? ஸோ தெரியல, அதுக்கெல்லாம் பொறுமை வேணும். ஸோ அதுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஒரு க்ரீன் கலர் இருந்தது. இதை வந்து ஐஸ்கிரீம் கலர், மிக்கி மவுஸ் கலர் கூட சொல்லலாம்ல. இது வந்து லெமன். ஆமாம், இது வந்து நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் கலர் தான் சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டில் வந்து அதேமாதிரி ஒன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கலர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். ஸோ க்ரீன் அண்ட் ஒரு ஆரஞ்சு இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் என்ன ரேட் வரும் அப்படின்னு வந்து நான் சொல்ல விரும்பல. ஸோ கீழே லிங்க் இருக்குது, வேணும் இன்ட்ரெஸ்ட் தான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இதை நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? கேம்பிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே டார்ச் லைட்டு ஃபோனை நீங்கள் டிபெண்ட் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏன்னா பவர் கட் ஆக முடியும், வேறு ஏதாவது தண்ணிக்குள்ளே விடுவோம். பட் ஆனால் இது எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகுன்றாங்க. அதுக்காக தான் இது வந்து கேம்பிங்க்கு உகந்த பொருள். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ உள்ளே வந்து ஒரு கேப்சூல் மாதிரி இருக்குது. இது நீங்கள் எப்படி ஜஸ்ட் ஒரு பிரேக் பண்ணிங்கனாலே க்ளோ ஆகுன்றாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? க்ளோ ஆகுதுன்றதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் எவ்வளோ பவராக இருக்குன்றதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். 3, 2, 1. வாவ், அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீல். உள்ளே இருக்க கிளாஸை உடைக்கிறப்ப உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடிக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுது கேமராவில். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணுவோம், இதோட பவர் எவ்வளோ இருக்குது, இதுலேருந்து வர வெளிச்சம் எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த டைமில் நான் மொபைல் லைட் அடித்தாலே உங்களுக்கு எவ்வளோ பவர் கம்மியாக இருக்கும்னு தெரியும். இப்போ நம்ம இருட்டில் போய் எவ்வளோ பவராக இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அங்கே போவோமா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. என்னடா இது வெறும் ஒரு லிக்யூடு சம்திங் உள்ள லைட்டு கிடையாது, பேட்டரி கிடையாது, எப்பறம் இவ்வளோ பவராக இருக்குன்னு நினச்சி கூட நான் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ பிரைட்னஸ் ஒன்றும் அதிகமாகுது. ஸோ அதை ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடுது. அந்த வந்து பார்த்தீங்கன்னா அது 12 மணி நேரம் வருன்றாங்க. ஸோ இதோட பிரைட்னஸ் ஒன்றும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், செக் பண்ணி பார்ப்போம். பயமாக இருக்கா? பயப்படாதீங்க. ஸோ நம்ம சில்வர் ப்ளே பண்ண பார்ப்போம். தெரியுதா? சூப்பராக தெரியுதா? ஓகே, அண்ட் தென் நம்மளோட இதெல்லாம் பாத்ரூம் செருன்னு ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ நான் இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணுறேன். ஓகே, தெரியுதா? அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல ஒரு குப்பையாக ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்கோம், அதை காட்டுவோமா? தெரியுதா? சரி, எனவே போதும்னு நினைக்கிறேன், முடிச்சுப்போம். க்ளோ ஸ்டிக்கை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆழமான தண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஸ்டிக்கை நீங்கள் ஆன் பண்ணிட்டு உள்ளே போட்டிங்க அப்படின்னா அது எவ்வளோ ஆழம் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரு ஹாலிவுட் படத்தில் பார்த்தா ஒரு பிளாகில் கூட பார்த்தேன். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்குது. இது குளம்லாம் சொல்ல முடியாது, சம்திங் ஒரு ஆழமான இடத்துல தண்ணி ரொம்ப இருக்குது. இதில் நம்ம அந்த க்ளோ ஸ்டிக்கை ஆன் பண்ணி போட போகிறோம். ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம லைட் தெரியுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாத கலர். இது என்ன கலர்னு தெரியல, டிரான்ஸ்பரண்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஆன் பண்ணுமா? 3, 2, 1. வாவ், தெரியுதா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஆன் பண்ணி ஆனில் தான் இருக்குது. ஸோ நூலை கட்டி தான் விட போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு திருப்பி தேவை, வேஸ்ட் ஆக மனசு வரல. ஸோ அதனால் நூலை கட்டி விட்டு பார்ப்போம் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறது நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? டைட்டாக கட்டுறா. 3 இல்லை 4 முடிச்சு போட்டிருக்கேன். ஸோ கவலைப்பட தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை உள்ளே விட போகிறோம். குளுக்கட்டுமா? ஸோ குளுக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் நல்லா வரும். சரி, இதான் மேக்ஸிமம் பிரைட்னஸ். ஓகே, இப்போ நம்ம இது உள்ளே விட்டு பார்ப்போம். ஓகே, லைட் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபேஸ் ஒழுங்காக தெரியாது, எப்பயுமே தெரியாது, இப்பயும் தெரியாது. நம்ம விட்டு பார்ப்போம். 3, 2, 1, go. ஸோ உள்ளே போகிறது தெரியுது உங்களுக்கு கேமராவில்? உள்ளே போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமனுக்கு அப்புறம் நின்று போயிடுது. ஸோ கரெக்டாக இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மேலே விட நிற்க மாட்டேங்குது. தெரியுதா தெரிச்சோம்? ஸோ இது எவ்வளோ ஆழம்னு பார்ப்போம் இது வரைக்கும். ஸோ லைட்டை போட்டுருக்கேன். ஸோ நான் விட்டது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கை இவ்வளோ தூரம் தூக்கிறதுலேருந்து கால் கீழே வரைக்கும். ஸோ அவ்வளோ ஆழம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது உள்ளே போயிருக்கு. ஸோ ஆனால் கீழே அந்த பேஸ் தெரிஞ்சது பார்த்தீங்களா? ஸோ கீழே ஒன்று விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு தான் சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா நீங்கள் ஒரு ரொம்ப ஆழமான இடத்துக்குலாம் போட முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூமன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிரைட்னஸ். ஸோ அதை தாண்டி வெளில வராது. ஸோ ஓரளவு இது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் ஆழத்தை கண்டுபிடிக்க ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்க. எனவே ஒரு மெத்தட் சொல்லியிருந்தாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்த்துறோம். ஸோ நம்ம அடுத்த மெத்தட் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம உடச்சி உள்ளே பார்க்கணும் இல்லையா? நம்மளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். ஆக்சுவலாக நான் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதில் ஒரு செப்பரேட் லிக்யூட் இருக்குது, மேலே வந்து ஒரு தனி லிக்யூட் இருக்குது. நம்ம உடைக்கிறப்ப அது ரெண்டும் மிக்ஸ் ஆகுது. அந்த சாட்டிஸ்ஃபைங் சவுண்டோட உடைக்கிறப்ப அப்படி இருந்தது. ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதுனால தான் அந்த க்ளோ ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், தனியாக கட் பண்ணி 2 கிளாஸை செப்பரேட்டாக பிரித்து மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் தான் நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்றதா. ஓகே, பிரிச்சுப்போமா?
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி அழகாக எடுத்தாச்சு. ஸோ அழகாக ஒரு கேப்சூல் ஆட்டம் உள்ளே இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இதில் அப்படியே வச்சுட்டு கொட்டுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து உள்ள ஒரு லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒவ்வொரு கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ஒன்று ஃபஸ்ட் நம்ம எடுத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், இது வந்து ஆரஞ்சு கலர். ஸோ உள்ள ஆரஞ்சு இருக்குது, பட் ஆனால் அது நார்மல் டைமில் க்ளோ ஆகாது. ஸோ லைட்டை கொஞ்சம் டிம் பண்ணி பாருங்க, தெரியுதான்னு பார்ப்போம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் எந்த விதமான ஒரு க்ளோவும் வரல. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றதா. ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், மேலே மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு இதை எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி க்ளோனஸ் கொஞ்சம் சுட்டாக ஊற்ற அது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிப்போம், இதில் வச்சு உடச்சிப்போம் மேலே இருக்க பார்ட்டை. ஓகே, செதறிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனிவே ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நல்லா கவனமாக பாருங்கள் அந்த பிரைட்னஸ் எப்படி டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ரெடி, 3, 2, 1. ஸோ எனக்கு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்த மாதிரி தெரியல. நான் ஃபுல்லாக ஊற்றி பார்க்குறேன். லைட்டாக பளிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த இது வருது. எஸ், அந்த க்ளோனஸ் வருது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ என்ன பண்ணுவோம், லைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட்னஸ் குறைச்சி பார்ப்போம், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ரியல் கெப்பாசிட்டியே தெரியுது. செம்ம க்ளோவாக இருக்குது பார்க்குறதுக்கு. எஸ், என்னன்னா அந்த ரெண்டும் லிக்யூடும் மிக்ஸ் ஆகிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு க்ளோனஸ் கிடைக்குது. சும்மா 2-3 ட்ராப் கீழே போட்டு பார்ப்போமா. ஏ பார்க்குறப்ப அந்த யூவி லைட்டில் பார்க்குற மாதிரி இருக்குது, பட் ஆனால் அது வேற இது வேற, போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஸ்டிக்கை வச்சு மீன் கொண்டு பிடிக்க முடியும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படின்னா சிம்பிள் கான்செப்ட் தான். உங்களுக்கே தெரியும் மீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகும். ஸோ அதேமாரி தான் நம்ம இந்த க்ளோ ஸ்டிக் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ ஏன்னா வந்து ரிலீஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ ஸ்டிக்கை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வலை இல்லைனா ஒரு துணியில் நம்ம இதை வச்சுட்டு அதை நம்ம கீழே வைக்கிறப்ப என்ன ஆகும்னா மீன் எல்லாமே அது அட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த டைம் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இதான் நார்மல் கான்செப்ட், நான் ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஹெவி ரெயின் மாற்றி இப்போ ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டுது, அதில் தான் இங்கே வந்தோம். இப்போ மீன் பிடிச்சி காட்ட முடியுமான்னு தெரியல. அதுக்கு நான் வேறு மெத்தட் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை கட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூல் கட்டியாச்சு. ஸோ அதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த க்ளோ ஸ்டிக்கை நம்ம வந்து இதில் வந்து மாட்டி விட போகிறோம். ஸோ இது உள்ள நம்ம தண்ணி உள்ள அப்படியே இறக்க போகிறோம். அதில் இறக்கணுக்கு அப்புறம் அதில் மீன் வந்து எதாவது மாட்டிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம மேலே தூக்கி பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் தான், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம போய் பார்த்துருவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு அந்த மெத்தட் செஞ்சிருந்தோம். ஸோ உள்ள வந்து க்ளோ ஸ்டிக் இருக்குது. க்ளோ ஸ்டிக் கலர் மாறிடுச்சுன்னு சொல்லி குழம்பாதீங்க, அது கொஞ்சம் டல் ஆகிடுச்சுனால வேறு புதுசாக போட்டிருக்கோம். ஸோ இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. செம்ம மழை இப்போ தான் விட்டுச்சு. இந்த மழைனாலையும் மீன் அதிகமாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எனவே ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒர்க் ஆகலாம் கோச்சிக்காதீங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம இது உள்ளே விட்டால் தண்ணி உள்ளே போகாது. ஸோ கொஞ்சம் தண்ணி பிடிச்சி உள்ளே விடணும். ஸோ தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே விடுவோம். ஸோ உள்ளே விட்டாச்சு, தெரியுதா? ஸோ அப்படியே போட்டோம். ஸோ நான் அந்த ஸ்டிக்கில் வந்து கட்டி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நல்லா ஆழத்துக்கு போயிடுச்சு. தண்ணி வேறு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டியாக இருக்கிறதுனால உள்ள இருக்க அந்த க்ளோனஸ் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் தூக்குனா உங்களுக்கு தெரியும் பாருங்க. தெரியுதா பாரு? ஸோ இப்போ தான் விட்டுருக்கோம். அநேகமாக கவுச்ச வாசனை ஏதாவது கொஞ்சம் போட்டிருந்தாவது நல்லாயிருக்கும். நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ இதையே வச்சு பார்ப்போம். இனிமே வருதோ வரலையோ நம்ம சும்மா ட்ரை அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் இங்கே உட்காந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் முடிச்சுப்போம். ஏன்னா பக்கத்தில் சுடுகாடு வர்றதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஸோ நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்ப்போம். அநேகமாக எதுவும் மாட்டியிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏய் போச்சு பார்த்தியா? குட்டி மீன்றது சவுண்டு கேட்டுச்சா? ஸோ கரெக்டாக மேலே எடுக்கிறப்ப நவுந்துருச்சு போலுது. எனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன மீனுக்கு குட்டியோண்டு பாக்ஸில் வச்சா அந்தளவு ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து ஒரு பெரிய புடவையை போட்டுட்டு இது உள்ளே போட்டுட்டு அப்புறம் சம்திங் ஏதாவது மீனுக்கு சேவையான கவுச்சியும் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் பிடிக்கிறது வாய்ப்பு அதிகம் அப்படி தான் நான் படித்தேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன். எனவே இடம்னாலேயே தெரில, இதுனாலேயும் தெரில, கரெக்டாக ஒர்க் ஆகலை. எனவே நம்ம அடுத்த பார்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிச்ச வீடியோ இது, ரொம்பவே பிடிச்ச வீடியோ. ஸோ இதுக்குள்ளே எப்படி ரியாக்ஷன் நடக்குது சிம்பிளாக சொல்லிடுறேன், கடுப்பேற்றாமல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்குது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு, அது தான் டை இருக்கும். ஸோ ஒவ்வொரு கலர் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி க்ளோ ஆகும். வெளில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட் எஸ்டர். ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகி ரியாக்ஷன் நடக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி க்ளோவாக நடக்குது. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒர்த்து வாங்குறதுக்கு, ஏன்னா வாங்கி யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ ஜாலியாக ஒரு தெரிஞ்சுக்கலாம் இப்படிலாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும். வேணும் ட்ரை பண்ணி பாருங்க, கீழே லிங்க் இருக்குது. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. வீடியோ முடிச்சிக்கலாம்.